சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் நேற்றைய போட்டியில் ஆர்ஆர் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து இரண்டாவது தோல்வியை இந்த சீசனில் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே அணி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு, ஒரு தரமான ஒரு பேட்டிங் லைனப் வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரசிகர்களே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய கேப்டன்சியில் என்ன நடக்குது, எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை கொண்டு வராரு, டாஸ் வின் பண்ணா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஸோ ஒரு நல்ல அட்வான்டேஜோட நல்ல குவாலிட்டியான பேட்டிங் லைனை வச்சிருக்கிறவர் ஏன் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டு நம்ம வந்து பவுலிங் போடக்கூடாது, நம்மக்கிட்ட தான் பவுலிங் தரமான பவுலிங் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் வந்து டாஸ் வின் பண்ண உடனே இவங்க ஃபீல்டிங் போகிறதுக்கான காரணம் என்னன்னா, சேசிங்கே பண்ணுறதுக்கு முடியாத நிலைமையில் இருக்கிற சிஎஸ்கே அணி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பவுலிங் நல்லா போடும்போது ஸோ ஏன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுலிங் போட்டால் ஏன் நமக்கு வெற்றி வராமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங் லைனப்பில் தொடர்ந்து சிஎஸ்கே கேப்டன் வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய பொசிஷன் ஓப்பனிங் அந்த இடத்துல செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படி இருந்துமே சிஎஸ்கே கேப்டன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. ஸோ அதிகமாக ஏன் திருப்பாத்திக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு அப்படின்றதும் ஒன்றும் புரியல. தொடர்ந்து வந்து இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கே நீ வெளியே போகிறது உறுதியாகிவிடும். அதனால அடுத்த போட்டி முக்கியமான போட்டின்றதுனால ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் வந்து சிஎஸ்கே கேப்டன் இருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் மாற்றத்தோடு அவருடைய பொசிஷனில் மீண்டும் அவர் களம் இறங்கினால் மட்டும்தான் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர் மொத்தமாக டாஸை வின் பண்ணி பிச்சை ரீட் பண்ணாமல் நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எந்த நம்பிக்கையில் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஆர்சிபி கிட்டே இதே தான் அவரை தான் பண்ணார். சிஎஸ்கே ஒரு நம்ம கோட்டையில் வந்து பிச் எப்படி இருக்குது, அதோடைய கண்டிஷன் என்ன, ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி ஆடலாம் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சும் அவர் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். குவாலிட்டியான பவுலிங்கை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே அணி கேப்டன் இப்படி ஒரு தவறை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. டாஸை வின் பண்ணி அவர் வந்து பேட்டிங் பண்ணாதாங்க கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பவுலிங் நல்லா இருக்கு, ஸோ பேட்டிங் தான் வந்து சொதப்பிட்டு இருக்காங்க. சேசிங்கில் வந்து ப்ரெஷரில் வந்து ஆடிட்டு இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நேற்றைய போட்டியில் ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் ஸ்கோரே 4 ரன் தாங்க. ஸோ அதுதான் வந்து மேட்ச் தோல்வி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னதான் பின்னாடி வந்து மேட்சை கொண்டு வந்தாலுமே முதல்ல நடக்கிற விஷயம் தான் வந்து பின்னாடி வெற்றிக்கு கொஞ்சம் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் முதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் பண்ணாங்க சிஎஸ்கே பவர் பிளேயில். ஸோ அதுதான் வந்து தோல்விக்கு ஒரு முக்கியமான புள்ளியாக வந்து கடைசியில் வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே கேப்டன் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணி ஆகணுங்க. ஸோ டெவன் கான்வே உள்ளே கொண்டு வந்துட்டு இவர் ஓப்பனிங் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டியிலும் தோல்வின்றது உறுதி தான் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இவரை டாஸ் வின் பண்ணி எதுக்கு அவர் வந்து பவுலிங் போகிறார் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருக்குமே புரியல, ரசிகர்களுக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவங்க வந்து இவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னும் போது ஸோ எப்படி வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக விளையாட போகிறாங்க அப்படின்றதும் தெரியல. சிஎஸ்கேவின் இந்த தோல்வி குறித்தும் அவருடைய கேப்டன்சி பண்ணுற விதம், அதே மாதிரி பிளேயிங் லெவலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ சிஎஸ்கே அணி அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த மாதிரியான பிளேயிங் லெவலை கொண்டு போனால் நல்லா இருக்கும், அடுத்து என்ன பிளானாக இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கே நிர்வாகமும் உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஸோ என்ன நடக்குது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பார்க்கும். அடுத்து சிஎஸ்கே அணிக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி போட்டி இருக்க போகுது. ஸோ அந்த போட்டியில் எந்த மாதிரியான ட்ரிக்ஸோட வராரு அப்படின்றது நம்ம பார்க்கலாம்.